ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பற்றின ஒரு சின்ன அப்டேட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மாதிரி நம்ம சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து வர ரீடெவலப்மெண்ட் ஒர்க் ப்ளஸ் பிளாட்ஃபார்மில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சில வேலைகளின் காரணமாக பிளாட்ஃபார்ம் 10 and 11ல ஓடிட்டு இருந்த நம்ம லோக்கல் சபர்பன் ட்ரெயின்ஸை பிளாட்ஃபார்ம் 5 and 6க்கு மூவ் பண்ணாங்க. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணதுனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ட்ரெயின்ஸோடைய ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணது தான் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு. யூஸ்வலா எவ்ரி 5 to 8 minutes ஒரு ட்ரெயின் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிற ஒரு காரணத்தினால எவ்ரி 15 minutesக்கு தான் ஒரு வண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால மிகப்பெரிய ஒரு கேஸே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி டியூரிங் தி மந்த் ஆஃப் பிப்ரவரி நிறைய பேர் ட்ரெயின் கிடைக்கல, நிறைய பேர் வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனையெல்லாம் ஆச்சு. இதற்காக கவர்மெண்ட் சைடில் நம்ம எம்டிசி பஸ்ஸஸையுமே நிறைய ஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா எம்டிசி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணால் அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஸ்டேஷன்ஸ் தாம்பரம் ஆகட்டும் எக்மோர் ஆகட்டும் இங்கேருந்து எம்டிசி பஸ்ஸஸையுமே நம்ம கவர்மெண்ட் ஆப்ரேட் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லை, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியூருக்கு போகிற ஒரு சில வண்டிகளையுமே இவங்க தாம்பரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் அப்போ இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி மாதிரி மறுபடியும் எல்லா சர்வீசஸுமே, அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸ் ஆகட்டும் இல்லை வெளியூர் போகிற வண்டிகள் ஆகட்டும் எல்லா சர்வீசஸுமே மறுபடியும் வழக்கம் போல் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தொடங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை சதர்ன் ரயில்வே அப்பயும் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு. ஏப்ரல் மாதம் தொடங்கிடுச்சு. இவங்க கொடுத்த டெட்லைனுக்குமே நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 4-5 நாட்கள் தான் இருக்கு. இந்த 4-5 நாட்கள்ல பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் சர்வீஸை ரெஸ்யூம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரெயின்ஸ் அப்படின்றது பேக் டு நார்மல்சி கண்டிப்பாக வரும். இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுடைய ரீடெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஒர்க் ஒரு 50 to 60% கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 750 crores காஸ்ட்ல இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒரு மாடர்னைஸ் பண்ணி நம்ம சென்னை ஏர்போர்ட் எந்த அளவுக்கு ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு மாடர்னைஸ்டான ஒரு இடமா இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு இடமா இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் லாஸ்ட் 2 to 3 years சதர்ன் ரயில்வே இறங்கியிருக்காங்க. ஸோ இதற்கான பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. பூந்தமல்லி ஹைவே ஆகட்டும் இல்லைனா காந்தி இர்வின் ரோடு ஆகட்டும் இந்த பகுதிகள் எல்லாமே டெர்மினல் ரொம்ப வேகமாக கட்டிட்டு இருக்காங்க. இந்த டெர்மினல்ஸ் மட்டும் கிடையாது, பார்க்கிங் அது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளானது ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் 10 and 11ல ஒர்க் ஆனது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா இல்லை. இங்கேயும் எஸ்கலேட்டர் அமைக்கிற பணி ஆகட்டும் இல்லை ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான ஆக்சஸ் ஆகட்டும் அங்கே இருக்கிற சீட்டிங் ஆகட்டும் இன்னும் நிறைய ஒர்க்கு பெண்டிங் இருக்கு தான் செய்யுது. பட் ஒரு ட்ரெயினை போகிற அளவுக்கு இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 4-5 டேஸில் வழக்கம் போல் இதற்கு முன்னாடி எப்படி ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இயங்கிச்சோ அதே மாதிரி பழையபடி இயங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி தாம்பரம் டு பீச் இல்லைனா இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ரூட் இந்த ரூட்டில் ட்ரெயின் பழைய பிப்ரவரிக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வழக்கம் போல இயங்கும், அதே ஸ்கெடியூல் இயங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுடைய ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணி போடலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ 5 to 6 டேஸில் பேக் டு நார்மல்சி அப்படின்ற தகவலோட நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து நிறைய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.